ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் சேனல். இதை ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் +2 முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் நிறைய நம்ம போட்டுட்ருக்கோம். முக்கியமாக சொல்லணும்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் அவங்களுக்கு அது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஏற்கனவே லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி இயர் எல்லாமே அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த இயர் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருந்தா வீடியோ சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ், உங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த காலேஜ் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். சரி, எந்த காலேஜ் ரொம்ப குறைவாக இருக்கா, இது கம்மியாக இருந்தால் எந்த கட் ஆஃப்க்கு எந்த காலேஜஸ் கிடைக்குங்கிறதெல்லாம் ஃப்யூச்சர் டேஸில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே போவோம். ஸோ இன்றைக்கி டேயில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சென்டம்ஸை எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கலாம். ஸோ கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமாங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு சின்ன அனலைஸ் தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ பதட்டப்படாதீங்க. கட் ஆஃப் வந்து கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு டிஎன்ஏயில் கிடைக்குமா கிடைக்காதா, டயர் 1 டயர் 2 டயர் 3 எந்த காலேஜ் கிடைக்கும்பா எனக்கு அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அவசரமாக போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம்லாம் கிடையாதுங்க. ஸோ வந்து அப்லோடிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே வந்து லாஸ்ட் டேட்டு 6/6 கொடுத்துருக்காங்க. இன்னும் டைம் ஏகப்பட்டது கிடக்குது. நீங்கள் நல்லா ஃபீல் ஃப்ரீயாக 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் கவுன்சிலிங் போகிறதுக்கு மறக்காதீங்க, மேனேஜ்மெண்ட் சீட்டில் போய் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். மேபி வந்து நீங்கள் ஒரு காலேஜஸ் போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து நீங்கள் பேசி வச்சுட்டு வந்துடுங்க. ஒருவேளை கவுன்சிலிங் செலக்ட் ஆனால் இதே காலேஜில் ஃப்ரீ சீட்டில் சேர்ந்துக்கிற மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காலேஜஸில் வச்சுருக்காங்க. ஸோ பதட்டமாயிட்டே இருக்க வேண்டாம். ஸோ பி கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்து 6/6 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்லோடிங் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9/6. ஸோ 9/6 தான் வந்து டாக்குமெண்ட் அப்லோடு. டாக்குமெண்ட் மீன்ஸ் வந்து உங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து நீங்கள் இப்போ வாங்கக்கூடிய மார்க் ஷீட்லேருந்து ஸோ என்னென்ன கேட்குறாங்க, என்ன ரெக்குயர்மெண்ட் ஆஃப் இது, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அதனால் டைம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் ரேண்டம் நம்பர்னால் என்ன ஏது எல்லாமே நம்ம வீடியோஸில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ டைம் நிறையா இருக்குது. அதனால் ஃப்ரீயாக வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எப்படி மேடம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா சொல்லுங்கள். கீழே அடுத்த வீடியோ நம்ம போடலாம். இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே ஆன்லைன் தான், ஆஃப்லைனில் எதுவுமே இருக்காது. எல்லாம் ஆன்லைன் தான். இன்க்ளூடிங் கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் போய் சேர்ற வரலும், உங்களுக்கு சீட் அலாட்டட் வரலும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும். ஆஃப்லைனில் இருக்கவே இருக்காது. நீங்கள் அந்த இதை வந்து அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க காலேஜில் வந்து சேர்த்துக்குவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வந்து ரொம்ப 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 தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம். ஸோ அதுக்குரிய ரெக்குயர்மெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கெலாம் நிறைய டைம் இருக்குது. ஸோ நான் அது வீடியோ தெளிவாக வந்து இன்னொரு வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். அடுத்த வீடியோஸாக வந்துகிட்டே இருக்குது. நான் அப்போ இது யாரெல்லாம் வந்து மார்க்ஸ் வந்திருக்கு, என்ன கட் ஆஃப்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறத நம்ம சின்ன அனலைஸ் பண்ணி சொல்லலாம். ஏற்கனவே லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் போட்டிருக்கோம். ஸோ காலேஜை பற்றி, இண்டிவிஜுவல் காலேஜை பற்றி கோயம்புத்தூர், சென்னை, அதுக்கப்புறம் மதுரை, இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் இந்த காலேஜ் பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலேஜ் பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கம்மிங் டேஸ்லேயும் வருது. டைம் நிறையா இருக்குது. ஸோ டோன்ட் வரி, டைம் இருக்குது. ஸோ ஃபீல் பண்ணாமல் பீஸ்ஃபுல்லாக ஒரு ஒர்க்காக பாருங்கள். நாட் ஓன்லி இன்ஜினியரிங் மட்டும் கிடையாதுங்க, நிறைய +2 முடிச்சு கோர்சஸ் ஆர் அவைலபிள். ஸோ அதை பற்றி டீட்டெயிலான வீடியோஸும் அடுத்தடுத்து வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டெய்லி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் வரும். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.